11th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினை வந்து எக்ஸில் கொடுத்துருக்காங்க. நாம் என்ன பண்ணிக்கிறோம், தீட்டாக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு எடுக்கிறோம். இப்போ வந்து டினாமினேட்டரில் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு வருதா. ஸோ இந்த மாதிரி ஃபார்மை நம்ம என்னென்னு எடுப்போம், சைன் 2 தீட்டான்னு எடுப்போம். இதுவே 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டானா நம்ம டேன் 2 தீட்டான்னு எடுப்போம். இங்கே வந்து டிஎக்ஸ் இல்லையா, டிஎக்ஸுக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு அப்ளை பண்ணி கரெக்டாக வந்துடுது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் ஆகிடுது. ஸோ தீட்டா இந்த 2 வந்து முன்னாடி எழுதிக்கிறீங்க. தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டான்னு கிடைக்குதா. ஸோ இப்போ வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இன்டகிரல் யூடிவி ஃபார்முக்கு எடுத்துக்கிறோம் இதை. ஸோ யூ வந்து தீட்டா டிவி இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. ஸோ வி என்ன கிடைக்கும், டேன் தீட்டா. இங்கே டியூ டி தீட்டான்னு கிடைக்குது. ஸோ இதே கொஸ்டின் இங்கே எழுதிக்கிறோம். எழுதிட்டு இங்கே வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இப்போ எடுத்தோம் இல்லையா, அதை கரெக்டாக அப்ளை பண்ணோம். 2 இன்ட்டு யூவி எழுதிக்கிறோம் மைனஸ் இன்டகிரல் வி டியூ கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இன்டகிரேட் பண்ணுறீங்க. அப்போது லாக் மாடுலர் சீக்கன் தீட்டான்னு டேன் தீட்டா மாறிடும். ஓகே, இப்போ வந்து சீக்கன் தீட்டாவை டேன் தீட்டாவை ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறீங்க. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றதுன்னா 1 + டேன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவோம். இங்கே சீக்கன் தீட்டான்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் இல்லாததால் இங்கே ரூட்டில் எழுதுகிறோம். ரூட் ஆஃப் 1 + டேன் ஸ்கொயர் தீட்டா டேனில் மாற்றிக்கிட்டிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குது பாருங்கள், அதை அப்ளை பண்ணுறேன். ஸோ தீட்டாக்கு பதிலாக டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, டேன் தீட்டான்னு இருக்குல்ல அதுக்கு எக்ஸு, அவ்வளோதான். ஸோ 1 + டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா இந்த டேன் ஸ்கொயர் தீட்டா என்னென்னு எழுதணும், எக்ஸ்ன்னு எழுதணுமா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு இங்கே வருதா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸை வந்து முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.